காரியங்களையே மிக மிக கெட்ட காரியம் என்ன தெரியுமா? முஹ்தஸாத்துஹா, மார்க்கத்தின் பேரால் புதிதாக உண்டாக்கக்கூடியது. மார்க்கம் என்றால் அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தந்ததுதான் மார்க்கம். அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக இதை செய்தால் நன்மை, இதை செய்தால் நன்மை என்று நாங்களாக விரும்பி ஒரு காரியத்தை நன்மையாக உருவாக்கினால் அந்த காரியங்கள் தான் காரியத்திலேயே மிக கெட்டது என்றாங்க. ரபியுல் அவ்வல் மாசத்துல ஒவ்வொரு வருடம் பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள். அந்த பிறந்த நாள் எப்படி? நபிகளாரை நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம், நபிகள் நாயகத்தை நாங்கள் புகழுகிறோம் என்ற பெயரில் நபிகள் நாயகத்துடைய பெயரை வைத்து நபிகள் நாயகத்துக்கு எதிரான ஏராளமான முரண்பாடான செய்திகளை செய்கிறாங்க. மக்காவிலாவது மதீனாவிலாவது எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் கூட்டுதுவா ஓதி ரசூல்லா ஓத சஹாபாக்கள் ஆமீன் சொல்லியிருக்கிறாங்களா? அல்லது சஹாபாக்கள் யாராவது ஓதி இன்னொரு சஹாபி ஆமீன் சொல்லி ரசூல்லா அங்கீகரிச்சிருக்கிறாங்களா? ஒரு செய்தியை காட்ட முடியுமா? இல்லை. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும். அகிலத்துக்கோர் அருக்குடையாக வந்த எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலட்டும் என்று கூறியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, புத்தளம் மாவட்டம் புழுதி வயல் கிளை சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திலே நபி வழியே நம் வழி என்கின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்திலே எதை பின்பற்றி எதன் அடிப்படையிலே நாங்கள் வாழ்ந்தால் மறுமையிலே வெற்றி பெற முடியும் என்கின்ற நிலையை சொல்வதற்குத்தான் இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு முஸ்லீம்கள் அதிகமான நபர்களை பார்க்க முடியும். ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கு விருப்பமான விஷயங்களை இந்த மார்க்கம் என்ற பெயரில் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாம் என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை மார்க்கமாக எங்களுக்கு சொல்லித் தந்தார்களோ அதை நாங்கள் செய்கிற பொழுதுதான் மறுமையிலே வெற்றி பெற முடியும். எல்லோருடைய லட்சியமும் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான். ஆனால் ஊருக்கு ஒத்தால் போன்று, குடும்பத்துக்கு ஒத்துப்போனது போன்று, பள்ளியிலே சொல்லக்கூடிய கருத்துக்களை, முன்னோர்கள் சொன்ன கதைகளை எல்லாம் இஸ்லாம் என்ற பெயரில், மார்க்கம் என்ற பெயரிலே வணக்கங்களாக, வழிபாடுகளாக, வழிமுறைகளாக இன்றைக்கு செய்து வரக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு தூதர்களை இந்த மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அப்படி அல்லாஹ்வால் இந்த சமுதாயத்துக்கு மக்களுக்கு நேர்வழியை சொல்வதற்காக அனுப்பிய தூதர் தான் நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகத்தை இன்றைக்கு முஸ்லீம்களாக இருக்கிற எல்லோருமே ஏற்றுக்கொள்கிறோம். நபிகள் நாயகத்தை பின்பற்றுகிறோம் என்று எல்லோரும் சொல்கிறார்கள்.
நபிகள் நாயகத்தை நேசிக்கிறோம் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் உயிருக்கு உயிராக இல்லை, உயிரை விட அதிகமாக நபிகள் நாயகத்தை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் தொழக்கூடிய தொழுகை முறையை எடுத்துக்கொண்டால் தொழுகை முறையிலே நபிகள் நாயகம் சொன்னதுக்கு மாற்றமாக தொழுகிறார்கள். அல்லது நோன்பை எடுத்துக்கொண்டால் நோன்புடைய சட்டதிட்டங்களை நபிகளால் சொன்னதுக்கு மாற்றமாக செய்கிறார்கள். அல்லது உம்ராவை, ஹஜ்ஜை, ஜக்காத்தை, இன்ன பிற வணக்க வழிபாடுகளை எல்லாம் எடுத்து பார்க்கிற பொழுது நபிகள் நாயகம் எதை மார்க்கமாக, எதை வழிமுறையாக, எதை சுண்ணாவாக சொல்லி தந்தார்களோ, எதை செய்து காட்டினார்களோ அதுக்கு மாற்றமாக முன்னோர்கள் செய்தார்கள், ஊர் மக்கள் செய்கிறார்கள் என்ற அடிப்படையிலே வணக்கங்களாக நன்மையாக செய்து வருகிறார்கள். இப்படி ஊர் மக்கள், உலக மக்கள் செய்யக்கூடிய அந்த விஷயங்களை மார்க்கமாக நாங்கள் செய்தால் கண்டிப்பாக மறுமையிலே வெற்றி பெற முடியாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிற பொழுது எப்படி சொல்லி காட்டுகிறான்? குல் இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபியூனி, நபியே மக்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பீர்கள் என்று சொன்னால் நபியாகிய என்னை பின்பற்றுங்கள். யுஹிப்புக்குமுல்லாஹ், அப்போதுதான் அல்லாஹ் உங்களை விரும்புகிறான். வயஃபிரு லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் அப்போதுதான் மன்னிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நபிகள் நாயகத்தை நாங்கள் பின்பற்ற வேண்டும். நபிகள் நாயகத்தை பின்பற்றுவதுதான் அல்லாஹ்வை நேசிப்பதற்கான அடையாளமாகவும் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப நபிகள் நாயகத்தை நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் நபிகள் நாயகத்தை பின்பற்றக்கூடிய அந்த செயல் வடிவங்களை பார்க்கிற பொழுது முழுக்க முழுக்க மாற்றமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகத்தை பின்பற்றக்கூடிய விஷயத்தை சொல்லும் பொழுது லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அதுக்கு ஒட்டுமொத்த ரோல் மாடலாக, முன்மாதிரியாக அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது. நீங்கள் ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தால் நபிகளாருடைய அந்த வழிமுறையிலே நபிகளார் எதை செய்து காட்டினார்களோ, எப்படி செய்து காட்டினார்களோ அப்படி செய்யுங்க. நபிகள் நாயகத்தில்தான் உங்களுக்கு உஸ்வத்துன் ஹசனா, அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது எப்படி சொல்லி காட்டுகிறான்? இன்னமா கான கௌலல் முஃமினீன், மூமின்களுடைய சொல் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் அழைக்கப்படுகிற பொழுது லியஹ்கும பைனஹும் யகூலு சமீஅனா வ அத்தஅனா, அல்லாஹ்வுடைய தூதருடைய தீர்ப்புக்கு நீங்க கட்டுப்படுங்க என்று மக்களை அழைக்கின்ற பொழுது, மூமின்களை அழைக்கின்ற பொழுது சமீஅனா அத்தஅனா, நாங்கள் செவியேற்றோம், நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம் என்று மூமின்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப திருமறை குர்ஆன்ல ஏராளமான இடங்களில் நபிகள் நாயகத்தை பின்பற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்தியே சொல்லி காட்டுகிறான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமூகம் எதை செய்து கொண்டிருக்கிறார்கள்? செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் குறிப்பாக ஒரு சில வணக்க வழிபாடுகளை உங்களுக்கு உதாரணமாக சொல்லி காட்டுகிறேன். முக்கியமாக 5 நேரம் தொழ வேண்டும் என்பது மூமின்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். நம்ம எல்லோருமே 5 நேரம் தொழுகிறோம். இந்த தொழுகைக்கூடிய தொழுகை முறையில் நபிகள் நாயகம் எப்படி தொழுதார்களோ அப்படி தொழக்கூடிய முஸ்லீம்கள் இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? நபிகள் நாயகம் எப்படி தொழுது காட்டினார்களோ அந்த தொழுது காட்டிய வழிமுறையை சஹாபாக்கள் கண்கூடாக பார்த்து அதை எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். எல்லா ஹதீஸ்களும் ரசூலுல்லா தக்பீர் கட்டினிலிருந்து ருக்கு போனதிலிருந்து சலாம் கொடுத்து சலாத்துக்கு பிறகு ஓதக்கூடிய ஔராதுகளிலிருந்து எல்லாம் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தொழுகை முறை எடுத்துக்கொண்டால் எல்லாம் ரசூலுல்லாவுடைய சுன்னாவுக்கு மாற்றமாக, நபிகளாருடைய தொழுகை முறைக்கு மாற்றமாக நடப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னார்கள்? சல்லு கமா ரஅய்துமூனி யுஸல்லி, என்னை நீங்கள் எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள், நீங்கள் என்ன எப்படி தொழ கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுங்க என்று சொல்லி ரசூலுல்லா தொழுகை முறையை சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு தொழுகை முறை எடுத்துக்கொள்ளுங்க, தக்பீர் கட்டினிலிருந்து சலாம் கொடுக்க வரைக்கும் மாற்றமாகத்தான். அதில் குறிப்பாக தொழுகை முறையில் ஜும்மா தொழுகை எடுத்துக்கொள்ளுங்க. ஜும்மாவுக்கு 2 பாங்கு சொல்லப்படுது. இந்த ஜும்மாவுக்கு சொல்லக்கூடிய 2 பாங்கு இருக்கிறது அநேகமாக எல்லா பள்ளிவாசலையும் சொல்லப்படுது. எல்லா பள்ளிவாசலையும் ஜும்மாவுக்கு 2 பாங்கு சொல்லப்படுது. ஆனால் ரசூலுல்லாவுடைய வழிமுறை எப்படி இருந்துச்சு? ரசூலுல்லாவை பின்பற்றுகிறோம், ரசூலுல்லாவை பின்பற்றுகிறோம்,
உயிருக்கு உயிரா நேசிக்கிறோம்னு சொல்லக்கூடியவங்க ரசூல்லா எப்படி ஜும்மாவில் எத்தனை பாங்கு சொன்னார்கள் என்பதை ஹதீஸ்கள்ல படித்தார்களா? ஹதீஸ்கள்ல திட்ட தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை யாரும் பின்பற்றுவதில்லை. கேட்டால் நாங்கள் நபிகள் நாயகத்தை நேசிக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் நபிகளார் எப்படி ஜும்மாவில் ஒரு பாங்கு சொன்னார்களோ அது போன்ற ஒரு பாங்கை தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்கள் எத்தனை பேர்? ஆனால் என்ன, முன்னோர் வழிமுறை, நாங்கள் காலங்காலமாக இதைத்தான் செஞ்சுட்டு வர்றோம், இதில் மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு நம்முடைய மக்கள் இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விஷயத்தை சொன்ன பிறகு அதில் மாற்று கருத்தை நாங்கள் உண்டாக்கணும்னு சொன்னால், ரசூல்லா சொன்னதுக்கு மாற்றமாக நாங்கள் செய்கிற பொழுது அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்போ இந்த ஜும்மாவுடைய தொழுகையை எடுத்துக்கொண்டா ரசூல்லா அவர்களுடைய ஜும்மா தொழுகையை பற்றி சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள். ரசூல்லாவுடைய காலத்தில் ஒரு பாங்கு தான் சொல்லப்பட்டுச்சு. ரசூல்லாவுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ஒரு பாங்கு தான் சொல்லப்பட்டுச்சு. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ஒரு பாங்கு தான் சொல்லப்பட்டுச்சு. உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் மக்களுடைய ஜனம் அதிகமாக மக்கள் ஆட்சி பரவிய காரணத்தினால சந்தையில் கடை தெருவில் ஒரு அதான் மக்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. யாருடைய ஆட்சி காலத்தில்? உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில். எங்கே சொல்லப்பட்டுச்சு? சந்தையில் சொல்லப்பட்ட பாங்கு, சந்தையில் சொல்லப்பட்ட அறிவிப்பு. அது என்ன செய்யப்படுது? அப்படியே காலங்காலமாக சந்தையிலிருந்து பள்ளிவாசலுக்கு மாற்றப்பட்டுச்சு. சரி, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் பள்ளிவாசல்லையே பாங்கு சொன்னதாக வைத்துக் கொள்வோமே. உஸ்மான் ரலியல்லாஹுடைய அந்த வழிமுறை எங்களுக்கு ஆதாரமா? ரசூல்லா செஞ்சது ஆதாரமா? ரசூல்லா சொன்னது, ரசூல்லா செஞ்சது தானே மார்க்கமாக செய்யணும். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் 2 பாங்கு ஜும்மாவிலே சொன்னார்கள் என்பதற்காக வேண்டி அதை நாங்கள் பின்பற்றினால், அதை நடைமுறைப்படுத்தினால் நாளைக்கு நாங்கள் குற்றவாளியா இல்லையா? உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னால் கூட அதை மார்க்கமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதரத்தில் தான் எங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அப்போ என்ன செய்கிறாங்க? சஹாபாக்கள் செஞ்சிருக்கிறாங்க என்று சொல்லி அதைத்தான் இன்றைக்கு காலங்காலமாக ஜும்மாவில் 2 பாங்காக சொல்லுகிறார்கள். யோசித்து பாருங்க. இன்றைக்கு இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு முஸ்லீம்கள் மதுஹப் என்று சொல்ல பேரில் ஷாஃபி இமாமை தான் மதிக்கிறாங்க. ஷாஃபி இமாமையுடைய புத்தகத்தில் எழுதப்பட்ட கருத்துக்களை தான் மார்க்க சட்டமாக எடுத்துக்கிறாங்க. ஷாஃபி இமாம் என்று சொன்னால் அவங்க எல்லாத்தையும் விட ஷாஃபி இமாமை நேசிக்கிறாங்க. ஷாஃபி இமாம் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கின்றார்கள். அதே ஷாஃபி இமாம் இந்த 2 பாங்கு ஜும்மாவிலே சொல்லக்கூடிய இந்த 2 பாங்கு சம்பந்தமாக சொல்லும் பொழுது எப்படி சொல்லி காட்டுகிறார்கள்? ஷாஃபி இமாம் சொல்லக்கூடிய செய்தி அவர்களுடைய புத்தகத்தில் கிதாபுல் உம்முல் எழுதப்பட்டிருக்கிறது. தன்னுடைய கையில் சொந்த கையினால் எழுதிய அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையாக எது இருந்ததோ அதுதான் எனக்கு விருப்பமானது, அதுதான் எனக்கு விருப்பத்துக்குரியது என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களே சொல்கிறார்கள். யோசிச்சு பாருங்க. அப்போ இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்ன விஷயத்தை கூட ஷாஃபி இமாமை பின்பற்றக்கூடியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வழிமுறையாக அதை எடுத்துக்கொள்வதற்கு விரும்புவதில்லை என்று சொன்னால் அவர்கள் யாரை பின்பற்றுகிறார்கள்? நபிகள் நாயகத்தை பின்பற்றவில்லை. சரி, நபிகள் நாயகத்தை பின்பற்றாவிட்டாலும் சரி, அவருடைய இமாமாக அவர்கள் நேசிக்கக்கூடிய ஷாஃபி இமாமுடைய கருத்தை சரி மார்க்கமாக எடுத்துக்கொள்ளணுமா இல்லையா? அப்போ அந்த விஷயத்தில் கூட ஷாஃபி இமாம் சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் என்ற நிலையில் இந்த மக்கள் இருக்கிறாங்க. ஷாஃபி இமாமை பொறுத்த வரைக்கும் ஷாஃபி இமாமர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதை இன்றைக்கு நம்ம சமூகத்துக்கு மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். என்ன சொல்றாங்க? இதா சாஹல் ஹதீஸு ஃபஹுவ மத்ஹபி. ஒரு செய்தி, ஒரு ஹதீஸ் சரியானால் தான் என்னுடைய மத்ஹபி, என்னுடைய கொள்கை. என்னுடைய கொள்கை என்ன தெரியுமா என்று ஷாஃபி இமாம் சொல்லும் பொழுது எதுவெல்லாம் சரியான செய்தியோ, எதுவெல்லாம் ஆதரவுபூர்வமான ஹதீஸா இருக்கிறதோ அதுதான் என்னுடைய கொள்கை என்று ஷாஃபி இமாமே சொல்றாங்க. லைஃபான செய்திகளை, இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் உள்ள மக்கள் என்ன செய்கிறாங்க? நன்மையாக செஞ்சுட்டு வர்றாங்க. அப்போ ஷாஃபி இமாம் என்ன சொல்கிறாரு? சரியான செய்தியை தான் பின்பற்றணும். இன்னும் சொல்ல போனால் கிதாபு முஅம்மல் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தில், கிதாப் முஅம்மல் அல் முஹ்தஸர் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தில் ஷாஃபி இமாம் சொன்ன கருத்து இடம்பெற்றிருக்கிறது. எப்படி இடம்பெற்றிருக்கிறது? என்னுடைய சொல்லுக்கு மாற்றமாக, நான் சொன்ன என்னுடைய சொல்லுக்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ்வுடைய செய்தி, ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லு உங்களுக்கு கிடைத்தால் என்னுடைய செய்தியை நீங்கள் எரிந்து விடுங்கள், வீசி விடுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லை எடுங்க, என்னுடைய செய்தி எடுக்காதீங்க, என்ன நீங்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றாதீங்க என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள்
பல இடங்களில் சொல்லியிருக்கின்றார்கள். யோசிச்சு பாருங்க. ஏன் ஷாஃபி இமாமை பொறுத்த வரைக்கும் அவர் எங்களை போன்ற ஒரு மனிதர், ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர். அவருக்கு வாழக்கூடிய காலகட்டத்தில் எது எல்லாம் ரசூலுல்லாஹ் இடத்திலிருந்து செய்தியாக ஹதீஸாக கிடைத்ததோ அதை அவர்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்கள். கிடைக்காத விஷயத்தை சொல்லும் பொழுது நான் சொன்னதுக்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ்வுடைய செய்தி உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, என்னுடைய செய்தியை விட்டு ரசூலுல்லாஹ்வுடைய செய்தி எடுங்க என்று ஏராளமான இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக ஷாஃபி இமாம் சொன்னதாக வரக்கூடிய செய்திகள் எதையுமே நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் ஷாஃபி இமாமே அப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ ஷாஃபி இமாம் சொன்ன கருத்துக்கு மாற்றமாக இன்றைக்கு அவருடைய மதுஹபில் என்னென்ன கருத்துக்கள் இருந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுதான் ஷாஃபி இமாமுடைய செய்தி. ஆனால் இன்றைக்கு ஷாஃபி இமாமுடைய பெயரை சொல்வது மட்டும்தான், மற்றபடி அவரை சொன்ன கூட்டுக்களை ஏற்றுக்கொள்வதோ அதை நம்புவதோ இல்லை, கண்மூடித்தனமாக பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய இந்த சமூகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். எப்படி நாளை மறுமையிலே நரகத்தில் சில பேர் போட்டு புரட்டி எடுக்கப்படுவார்கள். யௌம துகல்லபு வுஜூஹும் ஃபின்னார், நாளைக்கு சில பேரை நரகத்தில் அல்லாஹ் போட்டு புரட்டி எடுப்பான். அந்த நேரத்தில் அவர் சொல்வார்கள், என்ன சொல்வார்கள், நாங்கள் அல்லாஹுக்கு ரசூலுக்கும் கட்டுப்பட்டிருக்க கூடாதா, அத்தாங்கனா சாதத்துனா குபுரானா, நாங்கள் எங்களுடைய முன்னோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் கட்டுப்பட்டு விட்டோம், அவர்கள் எங்களை வழிகேட்டிலே கொண்டு போய் சென்று விட்டார்கள். அல்லாஹ் ரசூல் சொன்னதாக ஒரு செய்தியை நாங்கள் எடுத்து சொல்லுகிற பொழுது அதை கேட்காமல் நாங்கள் உலகத்திலே எங்களுடைய இஷ்டத்துக்கு நாங்கள் வாழ்ந்திருந்தால் நாளை மறுமையிலே புலம்புவோம். எப்படி புலம்புவோம்? ஐயோ, உலகத்தில் வாழும் பொழுது இது அல்லாஹ்வுடைய கூற்று, அல்லாஹ் சொன்னது, ரசூலுல்லாஹ் சொன்னது, ரசூலுல்லாஹ் செய்தது என்று எங்களுக்கு சொன்னார்கள். அதை கேட்காமல் ஊர் உலகத்தில் சமூகத்தில் சொன்ன செய்தியெல்லாம் அந்த இமாம் இந்த இமாம் என்று நாங்கள் கேட்டு விட்டோமே என்று அந்த நாளை மறுமை நாளில் கை சேதப்படுவார்கள். அப்படி கை சேதப்படக்கூடிய மக்களாக ஒரு நாள் நாங்கள் இருக்கக்கூடாது. அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? எந்த விஷயத்தை நாங்கள் பின்பற்றுவதாக இருந்தாலும், எதை வணக்கமாக எதை நன்மையான காரியமாக செய்கிறோமோ ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்களா, அல்லாஹ் சொன்னதா என்று ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வு செய்யாமல் கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடாது. நாளை மறுமையிலே நரகத்தில் சில பேரை அல்லாஹ் போட்டு புதட்டுகிற பொழுது அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு எச்சரிக்கக்கூடிய நபி வரவில்லையா? அப்போ அவங்க சொல்வார்கள், எங்களுக்கு நபி வந்தார்கள், நாங்கள் அவரை நம்பவில்லை, அல்லாஹ்வுடைய சொல்லி அல்லாஹ் சொன்னதாக எங்களுக்கு சொன்னார்கள், நாங்கள் கேட்கல. லவ் குன்னா நஸ்மவ் அவ் நவ்கிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸயீர், நாங்கள் உலகத்திலே அவர் சொன்ன செய்தியை நாங்கள் செவியேற்றிருந்தால், உலகத்திலே நாங்கள் சிந்தித்திருந்தால் இந்த நரகத்துக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோமே என்று நரகத்திலே நரகவாசிகள் கை சேதப்படுவார்கள். அப்போ நாளை மறுமையிலே நாங்கள் இது போன்ற ஒரு கை சேதப்படக்கூடிய நிலைக்கு ஒரு நாளும் தள்ளக்கூடாது. என்ன செய்யணும்? இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா என்று தேடி பார்த்து அதை எங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினால்தான் நாங்கள் மறுமையிலே வெற்றி பெற முடியும். அதே போல் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றமான செய்தி என்ன? ரசூலுல்லாஹ் சுபுஹ் தொழுகையில குனூத் ஓதினார்களா? இன்றைக்கு சுபுஹ்ல எல்லா பள்ளிவாசலையும் குனூத் ஓதப்படுகிறது. எந்த பள்ளியிலாவது குனூத் இல்லாமல் இருக்குதா? தௌஹீத் ஜமாத்துடைய பள்ளிவாசலில் மட்டும்தான் சுபுஹ்ல குனூத் இல்லாமல் இருக்கு. மற்ற எல்லா பள்ளிவாசலையும் குனூத் ஓதுறாங்க. காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் குனூத் ஓதிருக்கிறாங்க. எப்படி? புகாரில் வரக்கூடிய முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு சில செய்திகளை எடுத்து காட்டி நாங்கள் இந்த ஹதீஸின் அடிப்படையிலே தான் குனூத் ஓதுறோம்னு சொல்கிறாங்க. உண்மையிலே ரசூலுல்லாஹ் குனூத் ஓதிருக்கிறாங்களான்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் ஓதிருக்கிறாங்க. எப்போ ஓதிருக்கிறாங்க? சுபுஹுல மட்டுமில்லை, லுஹர்ல ஓதினார்கள், அஸ்ர்ல ஓதினார்கள், மஹ்ரிபில் ஓதினார்கள், இஷாவில் ஓதினார்கள். எவ்வளவு காலம் ஓதினார்கள்? வாழ்நாள் முழுக்க ஓதினார்களா? ரசூலுல்லாஹ் வாழ்நாள் முழுக்க குனூத் ஓதினார் என்று வரக்கூடிய அந்த செய்தி லைஃபான செய்தி. ரசூலுல்லாஹ் ஒரு மாசம் ஓதினார்கள். யாருக்கு எதிராக? ரயிலு தக்குவான் என்று சொல்லக்கூடிய இரண்டு கூட்டத்தாருக்கு எதிராக, சஹாபாக்களை கொண்ட அந்த ரயிலு தக்குவான் என்ற கூட்டத்துக்கு எதிராக சபித்தார்கள் தொழுகையில். ஆனால் இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சில ஹதீஸ்களை அறிவிக்கிற பொழுது அவர்கிட்ட கேட்ட மாணவர்கள் ஒவ்வொரு செய்தியாக கட் பண்ணி அறிவிக்கிறாங்க. சில மாணவர்கள் என்ன செய்கிறாங்க? ரசூலுல்லாஹ் அவர்கள் சுபுஹ்ல குனூத் ஓதினார்கள் அப்படி ஒரு ஹதீஸ்.
ரசூலுல்லாஹி அவர்கள் ஒரு மாதம் குனூத் ஓதினார்கள், அப்படி ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி அவர்கள் தக்குவானுக்கு எதிராக குனூத் ஓதினார்கள், அப்படி ஒரு ஹதீஸ். இப்படி ஹதீஸ்கெல்லாம் ஒவ்வொரு பகுதியாக அறிவித்து விட்டு சில ஹதீஸ்கெல்லாம் முழுமையாக வருகிறது. எப்படி வருது? ரசூலுல்லாஹ் சுபுக்கு பிறகு ஓதினார்கள் தான். எவ்வளவு நேரம்? குறைந்த நேரம், ஒரு மாசம் ஓதினார்கள். இதை சஹாபாக்கள் அறிவிக்கிற பொழுது எப்படி சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியாக குனூத் ஓதவில்லை. அபூபக்கருடைய ஆட்சி காலத்தில் தொடர்ச்சியாக குனூத் ஓதப்படவில்லை. உமர் அலியுடைய ஆட்சி காலத்தில், உஸ்மான் அலியுடைய ஆட்சி காலத்தில், அலி அலியுடைய ஆட்சி காலத்தில் தொடர்ச்சியாக குனூத் ஓதப்படவில்லை என்று சஹாபாக்களுடைய காலத்திலும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலையும் இந்த குனூத் என்பது தொடர்ச்சியாக ஓதப்படவில்லை என்று அந்த ஹதீஸை சஹாபாக்கள் அறிவித்த விஷயத்தை இன்றைக்கு நாங்கள் ஹதீஸ்களை பார்க்க முடியும். அப்படி சுபுக்கு பிறகு பள்ளிவாசல்ல குனூத் ஓதுறான்னு சொன்னா என்ன குனூத்? இது குனூத்துல் நாஸில் சொல்லக்கூடிய பிரார்த்தனை செய்யக்கூடிய காபிர்களுக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு கொடுமை செய்யக்கூடியவர்களுக்கு, அநியாயக்காரர்களுக்கு எதிராக ஓதக்கூடிய அந்த குனூத்துல் நாஸிலை தான் ரசூலுல்லாஹ் ஓதிருக்கின்றார்கள். இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் நம்முடைய உறவுகள் அங்கே அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு? சிறு குழந்தைகள் இருந்து, பெண்கள் இருந்து அநியாயமான முறையிலே இன்றைக்கு சுட்டு கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குண்டுகள் வீசப்பட்டு கொண்டிருக்கிறது. பட்டினியிலே மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் அநியாயமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே இஸ்ரேலுக்கு எதிராக, பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக அநியாயம் செய்கிறார்களே, அந்த மக்களுக்கு எதிராக ஓதுன்னு சொன்னால் அதுதான் குனூத்துல் நாஸில். இது போன்றுதான் ரசூலுல்லாஹி அவர்கள் ஓதிருக்கிறார்கள். சுபுவில் ஓதக்கூடிய குனூத்துக்கு இன்றைக்கு அதுக்கு எந்த விதமான ஆதாரம் கிடையாது. ஓதுவதாக இருந்தால் 5 நேர தொழுகையும் தொழ வேண்டும். இதனால் ரசூலுல்லாஹ் காட்டிய வழிமுறை. அதே போன்று இன்றைக்கு தொழுகையில் நடக்கக்கூடிய இன்னொரு பிதியத் என்ன? ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றமான ஒரு காரியம், கூட்டு துவா ஓதுவார்கள். தொழுகை முடிஞ்ச பிறகு கூட்டு துவா ஓதுறாங்களே, இமாம் ஓதி மற்ற தொலை வந்த மாமூங்கள் எல்லாம் ஆமீன் சொல்றாங்களே. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ரசூலுல்லாஹ் 5 நேரம் தொழுதிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் 23 வருஷம் நபித்துவத்துக்கு பிறகு வாழ்ந்திருக்கிறாங்க. மக்காவிலாவது மதீனாவிலாவது எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு குனூத் கூட்டு துவா ஓதி ரசூலுல்லாஹ் ஓத சஹாபாக்கள் ஆமீன் சொல்லியிருக்கிறாங்களா? அல்லது சஹாபாக்கள் யாராவது ஓதி இன்னொரு சஹாபி ஆமீன் சொல்லி ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சிருக்கிறாங்களா? ஒரு செய்தியை காட்ட முடியுமா? இல்லை. எதை காட்டுவாங்க தெரியுமா? சூரத்துல் ஃபாத்தியால கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன் என்று வருது. அதுக்கு பிறகு தொழுகையில் எல்லாரும் ஆமீன் சொல்றீங்களே, அப்ப சூரத்துல் ஃபாத்தியால குர்ஆனிலேயே கூட்டு துஆவுக்கு ஆதாரம் இருக்கிறது என்று சொல்லி எந்த சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை ஆதாரமாக காட்டுவார்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ் தொழுகை முறையில் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்நாளில் ஒரு நாளும் ஓதப்படாத இந்த கூட்டு துஆ எப்படி நபி வழி அடிப்படையில் அது மார்க்கமாகும்? ரசூலுல்லாஹ் காட்டாது, ரசூலுல்லாஹ் செய்யாது, ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்காது. இதை ஒரு நாள் நாங்கள் செய்யக்கூடாது. அதே போன்று தொழுகையில் நடக்கக்கூடிய இன்னொரு விஷயம்தான் இந்த அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம குர்ஆனை ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் விரல் அசைக்கிறோம். அத்தியாயத்தில் விரல் அசைக்கிறோம். ரசூலுல்லாஹ் விரல் அசைச்சிருக்கிறாங்க என்ற ஹதீஸை அடிப்படையாக கொண்டு அவர்கள் என்ன செய்வாங்க? விரலில் அஷ்ஹது என்ற புகழை நீட்டுவாங்க, இல்லல்லா என்ற புகழை அப்படியே மடக்கிடுவாங்க. தப்லீக் ஜமாத்தினர் படிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு புத்தகம் தான் முன்தஹப் அஹாதீஸ். இந்த முன்தஹப் அஹாதீஸ் என்ற அந்த புத்தகத்தில் அவர்கள் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார்களோ அதுக்கு மாற்றமான ஹதீஸை எழுதி வைத்திருக்கின்றார்கள். இந்த முன்தஹப் அஹாதீஸ் என்ற புத்தகத்தில் 279வது பக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தியில் எப்படி சொல்கிறாங்க? இதா ஜலசஃபி ஆஹிரி சலாத்திஹி யுசீரு பி இஸ்பேஹி அஸ்ஸபாபதி. ரசூலுல்லாஹ் அவர்கள் அத்தையாத்திலே அமர்ந்தால், தொழுகையுடைய கடைசி அமர்வில் அத்தையாத்தில் ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஆட்காட்டி விரலை இஷாரா செய்தவர்களாக வைத்திருப்பார்கள் என்ற ஒரு ஹதீஸை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆதாரமாக அஹ்மத் தமரானி என்ற ஹதீஸ் புத்தகத்தில் பேரையும் போட்டிருக்கிறாங்க. அப்போ அவர்கள் படிக்கக்கூடிய புத்தகத்திலேயே எப்படி வருது? ரசூலுல்லாஹ் அத்தையாத்தில் அமர்ந்த உடனே தன்னுடைய ஆட்காட்டி விரலை செய்கை செய்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு மாற்றமாக என்ன செய்கிறார்கள்? அஷ்ஹது என்னும் பொழுது கையை நீட்டி, இல்லல்லாஹ் பொழுது கையை மடிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். அப்போ வணக்க வழிபாடுகளில் கூட
அல்லாஹ்வுடைய தூதர் எதை காட்டி தந்தார்களோ அந்த முறைப்படி செய்யக்கூடிய மக்கள்களாக அவர்கள் இல்லை. தன்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு தங்களுடைய ஊர்களில் வலிமையாக செய்யக்கூடிய மக்களுடைய நிலைப்பாட்டிலே அவர்கள் செல்கிறார்கள். இப்படி நாம் வணக்க வழிபாடுகளில் ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றமாக செய்கிற பொழுது இது எல்லாம் எங்கே போய் சேர்க்கிறது? பித்அத் என்று சொல்லக்கூடிய நூதன அனுஷ்டானங்களில் கொண்டு போய் சேர்க்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக நாங்கள் ஒரு காரியத்தை நன்மை என்று செய்தோம் சொன்னால் எல்லாம் பித்அத். ரசூலுல்லாஹ் இதை பற்றி சொல்லுகிற பொழுது இன்ன ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, காரியங்களிலேயே மிக மிக கெட்ட காரியம் என்ன தெரியுமா? முஹ்தஸாத்துஹா, மார்க்கத்தின் பேரால் புதுசாக உண்டாக்கக்கூடியது. மார்க்கம் என்றால் அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தந்ததுதான் மார்க்கம். அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக இதை செய்தால் நன்மை, இதை செய்தால் நன்மை என்று நாங்களாக விரும்பி ஒரு காரியத்தை நன்மையாக உருவாக்கினால் அந்த காரியங்கள் தான் காரியத்திலே மிக கெட்டது என்றாங்க. அப்படி சொல்லிவிட்டு வகுல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ, அந்த நூதன அனுஷ்டானங்கள் அனைத்தும் அது பித்அத்து. வகுல்லு பித்அத்தின் லலாலா, ஒவ்வொரு பித்அத்தும் அது வழிகேடு. வகுல்ல லலாலத்தின் ஃபின்னார், அனைத்து வழிகேடுகளும் உங்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக நன்மை என்ற ஒரு காரியத்தை நாங்கள் செய்தோம் சொன்னால் கண்டிப்பாக நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய காரியம் எந்த அளவுக்கு என்றால் மன் அஹதஸஃபி அம்ரினா ஹாதா ஃபஹுவ ரத்துன், நாம் காட்டித்தராத நாம் செய்யாத ஒரு காரியத்தை யார் மார்க்கமாக செய்கிறார்களோ அது ரத்து, அது மறுக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்போ மார்க்கம் என்று நன்மை என்று நாங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டில் சுன்னா இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லாத செய்யாத அங்கீகரிக்காத எந்த காரியத்தை செஞ்சாலும் எல்லாம் பித்அத்லாம் போய் சேர்க்கும். அப்படி செய்யக்கூடிய பித்அத்தில் மிக முக்கியமான ஒரு பித்அத் என்ன தெரியுமா? இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் எல்லா வீடுகளையும் இருக்கிற எல்லா இடங்களையும் நடக்கக்கூடிய ஒன்றுதான் ஜனாசாவில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான காரியங்கள். சடங்கு சம்பிரதாயங்களாக அப்படியே தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. ஒரு வீட்டில் ஒரு மையத்து விழுகிறது, ஒரு ஆள் மரணித்து விடுகிறார் என்று சொன்னால் அந்த மரணித்த பிறகு அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் குளிப்பாட்டுவது, கஃன் செய்வது, தொழுகை நடத்துவது, அடக்குவது போன்ற எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் அழகான வடிவத்திலே எங்களுக்கு கற்று தந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு வீட்டில் மரணம் ஏற்பட்டு விட்டால் அது மையத்து வீடாக இருந்தால் அந்த வீடுகள் எப்படியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறது? ஏராளமான பித்அத்துகளை அங்கே செய்வதை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். முதலாவது பித்அத், அந்த வீட்டுக்கு ஜனாசா பார்க்க செல்கிறார்கள். அப்படி பார்க்க போகக்கூடிய நேரத்தில் அங்கே சலவாத்து சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். ஒரு ஆண் இறந்து விட்டான்னு சொன்னால் மனைவி இடத்துல போய் கையை கொடுத்து சலாம் சொல்லுவாங்க. சலாம் என்ற பேரில் சலவாத்து சொல்லுவார்கள். இது ரசூலுல்லாஹ் காட்டி தந்தார்களா? சலாம் சொல்வது பிரச்சனை இல்லை, ஒரு ஜனாசா வீட்டில் சலவாத்து சொல்லுவார்கள். அதே போன்று அந்த ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடிய நேரத்தில் ஜனாசாவுடைய அந்த அங்கங்கள் இருக்கக்கூடிய முடிகளை களைகிறார்கள். அதே போன்று ஜனாசாவுடைய நகங்களை களைகிறார்கள். அதே போன்று ஒவ்வொரு நேரம் அந்த குளிப்பாட்டக்கூடிய ஒவ்வொரு பாத்திரத்தை தண்ணி ஊட்டுகிற பொழுது சலவாத்து சொல்லுகிறார்கள். அதே போன்று வேறு வேறு திக்ருகளை சொல்லுகிறார்கள். இப்படி ஏராளமான பித்அத்துகளை ஜனாசா வீட்டில் நாங்கள் பார்க்க முடியும். அந்த ஜனாசா வீட்டில் ஜனாசாவை கஃன் செய்து விட்டு தூக்கிட்டு வரக்கூடிய நேரத்தில் ஃபாத்தியா என்று சொல்லி சத்தம் போட்டு அங்கே சூரத்துல் ஃபாத்தியா ஓதப்படுகிறது. ரசூலுல்லாஹ் எந்த ஒரு ஜனாசாவிலாவது ஜனாசா கொண்டு வருகிற பொழுது ஃபாத்தியா சூரா ஓதினார்களா? சூரத்துல் ஃபாத்தியா ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளையும் கட்டாயம் ஓத சொல்லியிருக்கிறார்கள். இது அல்லாமல் வேறு எதுக்காக ஃபாத்தியா ஓத சொல்லியிருக்கிறார்கள்? இன்றைக்கி ஏராளமான இடங்களை பார்க்கிறோம். ஒரு வீடு குடிபெயர்ந்து போகிற பொழுது அங்கே ஃபாத்தியா, ஒரு கடை திறக்கப்படுகிற பொழுது ஒரு ஃபாத்தியா, அல்லது ஒரு சபை கூடப்படுகிற பொழுது ஒரு ஃபாத்தியா, எல்லா இடத்துக்கும் ஃபாத்தியா ஃபாத்தியா என்று அங்கே ஃபாத்தியாக்கள் இன்றைக்கு புதிதாக உண்டாக்கப்படுகிறது. அதே போன்று ஜனாசாவை தூக்கி கொண்டு போகிற நேரத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை உறக்க சத்தம் போட்டு பாதையிலே கொண்டு செல்கிறார்கள். இப்படி ரசூலுல்லாஹ் ஒரு ஜனாசாவுக்கு அது காட்டி தந்தார்களா? ஜனாசாவுடைய எத்தனை ஜனாசாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்திருக்கிறது? எந்த ஒரு ஜனாசாவிலே இல்லாத ஒரு நிகழ்வு இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ஜனாசாவை கொண்டு போய் அங்கே ஜனாசா தொலைத்த பிறகு அங்கே தொழுகையை நடத்தக்கூடிய நேரத்தில் ஏராளமான பித்அத்தை பார்க்கலாம். ஜனாசாவுக்காக வேண்டி என்ன செய்கிறார்கள்?
அங்கே வந்து கூட்டுத்துவா ஓதுவார்கள். வீட்டில் கூட்டுத்துவா ஓதுனான்னு சொன்னால் திரும்ப தொழுகை முடிஞ்ச பிறகு அங்கே ஒரு ஃபாத்தியா கூட்டுத்துவா. அதே போன்று ஜனாசாவை அடக்க வருகின்ற பொழுது அங்கே குழியில் வைக்கிற பொழுது அங்கே ஸலாத்து சொல்லப்படுகிறது. குழியிலே வைத்த பிறகு அங்கே தல்கீன் சொல்லி கொடுக்கப்படுகிறது. தல்கீன் என்ன? இறந்து போன அந்த மையத்தை பார்த்து சொல்லி கொடுக்கிறார்கள். என்னது? உங்களிடத்துல வந்து மலக்குமார்கள் கேள்வி கேட்பார்கள். மண் ரப்புக்குன்னு கேட்பார், நீங்க ரப்பி அல்லான்னு சொல்லுங்க. மண் நபியுக்குன்னு கேட்பார், நீங்க நபி ரசூல்லான்னு சொல்லுங்க. உங்களோட மார்க்கம் தீனுக்குன்னு கேட்பாங்க, தீனி இஸ்லாம்னு சொல்லுங்க என்று மௌத்தா போன ஒருவருக்கு தல்கீன் சொல்லி கொடுக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க. அதே போன்று அங்கே மண்ணை எடுத்து ஜனாசா மையவாடியிலே கபரிலே போட்ட பிறகு அந்த கபரை அப்படியே வேறு வேறு மண்களை கொண்டு வந்து உயர்த்துகிறார்கள். தரைமட்டமாக்க வேண்டிய கபறுகளை குழியில் எடுத்து மண்ணை எடுத்து போட்டால் பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரா மண்ணை கொண்டு வந்து கபரை என்ன செய்யறாங்க? அப்படியே தூக்கி போடுறாங்க, உயர்த்தி வைக்கிறார்கள் கபறுகளை. ரசூல்லா தரைமட்டமாக்கும் என்று சொன்ன விஷயத்தை இன்றைக்கு அப்படியே உயர்த்தி வைக்கிறார்கள். அது போன்று மரம் செடிகளை அங்கே நட்டுகிறார்கள். எதற்காக வேண்டி? கபரிலே அடக்கம் செய்யப்பட்டவருக்கு வேதனை குறைக்கப்படும், அங்கே வேதனை அவருக்கு ஏற்படாது என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு மரச்செடிகளை கொண்டு வந்து கபரிலே அங்கே நட்டுகிறார்கள். பன்னீர்கள் அங்கே தொளிக்கப்படுகிறது. இது எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு ஜனாசா அடக்கத்தில் நடந்த காரியங்களா? ஏதாவது ஒரு ஜனாசாவில் ரசூலுல்லாஹ் இப்படி பன்னீரை ஊற்றினார்களா அல்லது தல்கீன் சொல்லி கொடுத்தார்களா? ஒரே ஒரு ஜனாசாவுக்கு மாத்திரம் ரசூலுல்லாஹ் நடந்து போகிற நேரத்தில் ஒரு மரத்தினுடைய ஈச்சம் மட்டியை உடைத்து நட்டி வைத்தார்கள். ரசூலுல்லாஹ் ஜனாசாவை தாண்டி போகிற பொழுது சொன்னார்கள், இந்த கபரில் இருக்கக்கூடிய ஒருவர் வேதனை செய்யப்படுகிறார். யார்? ஒருவர் குறை சொல்லி திரிந்தவர், இன்னொருவர் யாரு? சிறுநீர் கழிக்கிற பொழுது மறைக்காதவர், சுத்தம் செய்யாதவர். இவர்கள் ரெண்டு பேருக்கும் கபரிலே வேதனை செய்யப்படுகிறது என்று சொல்லிவிட்டு ஒரு ஈச்சம் மரத்தினுடைய ஒரு தண்டை எடுத்து இரண்டாக பிளந்து அதை நாட்டிவிட்டு சொல்லுகிறார்கள், இந்த ஈச்சம் தண்டு அது காயிற வரைக்கும் அவர்களுக்கு வேதனை குறைக்கப்படலாம். வேதனை குறையும் என்று சொல்லவில்லை, வேதனை குறைக்கப்படலாம் என்று சொன்னார்கள். ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான். அதெல்லாம் வேறு யாருடைய ஜனாசாவிலாவது இப்படி மரச்செடிகளை அல்லது ஈச்ச மரத்துடைய தண்டுகளை ரசூல் எடுத்து நாட்டினார்களா? இல்லை. அப்ப இன்றைக்கு அந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு ஆதரமாக எல்லா ஜனாசாவிலையும் கபறுகளையும் மரச்செடிகளை நாட்டுகிறார்கள். இது வந்து ரசூலுல்லாஹ் காட்டித்தராத ஒரு பித்தியத்தான காரியம் தானே. இது நாங்கள் செய்யலாமா? இன்றைக்கு காலங்காலமாக நடைமுறையில் எல்லா பள்ளிவாசலையும் இது நடந்து கொண்டிருக்கிறது. இது நாங்கள் ஒரு நாளும் செய்யக்கூடாது, ஏனென்றால் ரசூலுல்லாஹ் செய்யவில்லை. அதே போன்று ஜனாசாவுக்காக வேண்டி யாசீன் ஓதுகிறார்கள். ஜனாசா அடக்கம் செஞ்சாச்சா, அதுக்கு பிறகு ஜனாசா வீட்டில் யாசீன் ஓதப்படுகிறது. ஏன்? இக்ரவு மௌத்தாக்கும் யாசீன், உங்கள் ஒருவர் மௌத்தா போனால் அவருக்கு யாசீன் ஓதுங்க என்று சொல்லி 1 மாதம் 40 வருடம் என்று சொல்லி கத்தம் அங்கே ஓதப்படுகிறது. யோசிச்சு பாருங்க. கேட்டால் குர்ஆனை நாங்கள் ஓதி தமாம் செய்து இறந்து போன இந்த அடியாருக்கு நாங்கள் ஓதுற நன்மை அவருக்கு அனுப்பி வைக்கிறோம். நாங்கள் செய்த தொழுகை நோன்பு அதுக்கு நன்மை நமக்கு கிடைக்கும். நம்ம குர்ஆன் ஓதுனா நமக்கு கிடைக்கும். நான் ஓதி இன்னொருத்தருக்கு கொடுக்கலுமா? இது ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்துச்சா? இறந்து போனதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் நன்மை சேர்ப்பதற்காக வேண்டி என்ன காலத்தை சொல்லியிருக்கிறாங்க? உங்களுடைய தாய் இறந்து விட்டால் அவளுக்கு நீங்க தர்மம் செய்யுங்க, சதக்கா செய்யுங்க. அவர்கள் தர்மம் செய்யக்கூடிய ஒருவராக இருந்தால் அந்த நன்மை அவர்களுக்கு கிடைக்கும் என்றாங்க. உங்களுடைய தாய் தர்மம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால் அல்லது உங்களுடைய தந்தை தர்மம் செய்யக்கூடிய ஒருவராக இருந்தால் அவர்களுக்காக நாங்கள் சதகத்துல் ஜாரியாக நன்மை சேர்க்கிற பொழுது தாய்க்கு போய் சேர்க்கும். இது அல்லாமல் ரசூலுல்லாஹ் சொன்ன வேறு வேறு நன்மையான காரியங்கள், ஒரு சாலியான பிள்ளை கேட்கிற பிரார்த்தனை போய் சேரும். அதே போன்று அவர் படித்த கல்வி சொல்லிக் கொடுத்த அந்த நன்மைகள் அப்படியே கபருக்கு வரும். சதகத்துல் ஜாரியா, சாலியான குழந்தையுடைய பிரார்த்தனை, நீங்கள் கற்றுக் கொடுத்த கல்வி, இந்த 3 நன்மை தான் ஒருவருக்கு கபரிலே வந்து சேரக்கூடியது. இது அல்லாமல் நீங்கள் செஞ்சு அனுபவக்கூடிய எந்த நன்மைகளும், நீங்கள் சோறு சமைத்து பிறருக்கு கொடுத்தாலும் சரி, குர்ஆன் ஓதி அதை நீங்கள் தமாம் செய்தாலும் சரி, அல்லது அவளுக்கு நீங்கள் ஒரு உம்ரா செய்தாலும் சரி,
எந்த நன்மையும் போய் சேராது. இன்றைக்கி பார்க்குறோம், மௌத்தா போனவனுக்காக வேண்டி நான் உம்ரா செய்கிறேன், நான் மௌத்தா போனதுக்காக வேண்டி உம்ரா செய்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்களா? ஒருவர் ஹஜ்ஜி கடமையாக இருந்து ஹஜ் செய்யாமல் மௌத்தா போனால் அவர்களுக்காக பிள்ளைகள் ஹஜ் செய்யலாம். ஏன்? ஹஜ் என்பது கடமை. அப்போ பெற்றோர்கள் கடமையாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜை செய்யாமல் செய்வதற்கு நாளைக்கு செய்வேன், அடுத்த வருஷம் செய்வேன் என்று தள்ளி போட்டார்களே, கடமையாக இருந்தும் செய்யவில்லையே, அவர்களுக்காக வேண்டி பிள்ளைகள் செய்யலாம். ஒருவருக்கு ஹஜ் செய்வதற்கான வசதியே இல்லாமல் அவர் மௌத்தா போயிட்டான்னா அதுக்கு பிறகு அவருக்கு ஹஜ் செய்ய முடியாது. ஒருவர் நேர்ச்சை செய்கிறார், நான் ஹஜ் செய்ய நினைக்கிறாரு, வசதி இருந்துச்சு செய்ய முடியலையா, அதுக்காக செய்யலாம். ஆனால் ஹஜ் செய்வதற்கான எந்த வசதி முகாந்திரமும் இல்லாமல் நோயாளியாகவோ அல்லது வசதியோ இல்லாமல் இருந்த பிறகு அவருக்காக வேண்டி பிள்ளைகள் இன்றைக்கு உம்ராக்கள் செய்கிறது, ஹஜ் செய்கிறது. கேட்டால் பெற்றோருக்காக வேண்டி. இது ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்களா? இதை ரசூலுல்லாஹ் காட்டி தரவில்லை. அதே போன்று இந்த கத்தம் ஃபாத்தியா என்று ரசூலுல்லாஹ் ஒரு நாளும் எந்த ஒரு ஜனாசாவுக்காக வேண்டி தன்னுடைய மனைவிமார்களுக்கோ பிள்ளைகளுக்கோ அல்லது சஹாபாக்களுக்கோ யாருக்கும் இது ஒரு குர்ஆனை ஓதி தமாம் செய்து அது நன்மை சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் காட்டி தராத முழுக்க முழுக்க பிதஅத்தான காரியங்கள். இதை இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் ஒவ்வொரு வீடுகளையும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. கேட்டால் நாங்கள் காலங்காலமாக செய்கிறோம். ஏன்? எங்களுக்கு அந்த இமாம் சொன்னார், அந்த மௌலவி சொன்னார், எங்களுடைய முன்னோர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி முன்னோர்களையும் இமாம்களையும் ஊர் வழக்கத்தையும் ஆதரவாக கொண்டு இதை செய்கிறார்கள். இப்படி நீங்கள் அல்லாஹ்வும் ரசூலும் காட்டித்தரா ஒரு காரியத்தை மார்க்கமாக செய்தால் ஒரு நாளும் அது உங்களுக்கு நன்மையாக வராது. மாறாக எல்லாம் உங்களுக்கு தீமையாக பாவமாகத்தான் வந்து நாளை மறுமையிலே சேரும். அப்போ நாங்கள் இதில் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ ஜனாசா ஒரு காரியம், ஜனாசாவில் இது போன்ற விதிவத்து சிறுக்கு நடக்குதா, நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அது சொந்தக்காரருடைய ஜனாசாவாக இருந்தாலும் சரி, அது நண்பனுடைய ஜனாசாவாக இருந்தாலும் சரி, நெருக்கமானவருடைய ஜனாசாவாக இருந்தாலும் சரி, விதிவத்து நடக்குதா, சிறுக்கு நடக்குதா, நம்ம கலந்து கொள்ளக்கூடாது. ஒரு நாளும் விதிவத்து நடக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு நாங்கள் உடந்தையாக இருக்கக்கூடாது. விதிவத்து ஒரு ஆள் செய்கிறார் என்றால், ரசூலுல்லாஹ்க்கு மாற்றமான ஒரு காரியத்தை ஒரு ஆள் செய்கிறார் என்றால், அது ஜனாசா மட்டுமல்ல, அது திருமணங்கள் வீடுகளாக இருக்கலாம் அல்லது வேறு வேறு வைபவங்களாக இருக்கலாம். நன்மை என்று எதையெல்லாம் செய்கிறார்களோ ரசூலுல்லாஹ் காட்டித்தர ஒரு செயல் காரியம் அங்கே நடக்கும் என்றால் அதுக்கு நாங்கள் கலந்து கொள்ளக்கூடாது, அதுக்கு நாங்கள் உடந்தையாக இருக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை அந்த விதத்தை ஆதரித்து அதுக்கு நாங்கள் உடந்தையாக இருந்தேன்னு சொன்னால் எல்லாருடைய சாபமும் நமக்கு கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், யார் ஒருவர் ஒரு விதியத்தை செய்கிறாரோ அல்லது விதியத் செய்யக்கூடியவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ்வுடைய அதே போன்று மலக்குமாருடைய ஏன் உலக மக்கள் அனைவருடைய சாபமும் உண்டாகும். ஒருவர் விதியத்து செய்கிறாரா, அதுக்கு நாங்கள் உடந்தையாக இருக்காமல் அது பாவம் என்று சொல்லி விலகி இருக்க வேண்டும். அது நம்முடைய குடும்பத்தில் நடக்குதா, எங்களால் தடுக்க முடியுமா, நாங்கள் அந்த விதியத்திலிருந்து அதை காப்பாற்ற முடியுமா, அதுக்காக குரல் கொடுத்து அதை இல்லாமலாக்க வேண்டும். அதுக்கு மாற்றமாக நாம் என்ன செய்யக்கூடாது, அதுக்கு உடந்தையாக ஒரு நாளும் இருக்கக்கூடாது என்கின்ற விஷயத்தை நாங்கள் திட்ட தெளிவாக விளங்கணும். அதே போன்று கடைசியாக நம்முடைய ஊர்களில் எல்லா இடங்களையும் நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விதியத்தான். இன்றைக்கு பல வருடங்களுக்கு பிறகு இந்த வருடம் மிக ஆடம்பரமாக எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த பிதியத்து மக்களுக்கு மத்தியில் அரங்கேறியது. என்ன பிதியத்து? ரபியுல் அவ்வல் மாதம் ஒவ்வொரு வருடம் வருகிற பொழுது மீலாது நபி என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், நபிகளாரை நேசிக்கிறோம் என்ற பெயரில் நபிகள் நாயகத்துக்காக வேண்டி பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள். நபிகள் நாயகத்துக்காக வேண்டி ரபியுல் அவ்வல் மாதத்தில் ஒவ்வொரு வருடம் பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள். அந்த பிறந்த நாள் எப்படி? நபிகளாரை நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம், நபிகள் நாயகத்தை நாங்கள் புகழுகிறோம் என்ற பெயரில் நபிகள் நாயகத்துடைய பெயரை வைத்து நபிகள் நாயகத்துக்கு எதிரான ஏராளமான முரண்பாடான செய்திகளை செய்கிறாங்க. அதில் மீலாது நபியில் என்ன செய்வாங்க, பள்ளிவாசலில் சுபான மௌலிது நபிகள் நாயகரை புகழ்ந்து படிக்கிறதா சொல்லி ஒரு சாதாரண ஒரு மனிதனால் எழுதப்பட்ட ஒரு அபாண்டமான புத்தகம், சிறுக்கான வரிகள், நபிகள் நாயகத்தை வரம்பு மீறி புகழ்ந்து எழுதப்பட்ட ஒரு கவிதை வரிகளை சுபான மௌலித் என்ற பெயரில் பள்ளிவாசலில் படிக்கிறாங்க. அதே மாதிரி பாடசாலைகளில் மீலாது நபி போட்டி என்று பாடசாலைகளை செய்கிறாங்க. ஊரில் இப்படி சங்கங்கள் இந்த மீலாது நபியை ஏற்பாடு செஞ்சு
எல்லாரையும் வரவழைத்து நபிகள் நாயகத்தை பற்றி புகழ்ந்து அங்கே நபிகள் நாயகத்துடைய பெருமையை பற்றி மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறாங்க. நபிகள் நாயகத்தை நபிகள் நாயகத்துடைய பிறந்த நாள் என்று மீலாதினை கொண்டாடுறதுக்கு ஏதாவது ஒரு ஹதீஸு ரசூல்லாவது சொன்ன அல்லது சஹாபாக்கள் செஞ்சு ரசூல் அங்கீகரித்த ஏதாவது ஹதீஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏதாவது ரசூல்லாவுடைய ஹதீஸ் இல்லாட்டி சஹாபாக்கள் யாராவது செஞ்சிருக்கிறாங்களா? அவங்களும் இல்லை. சரி, இந்த மக்கள் பின்பற்றக்கூடிய இமாம்கள் யாராவது செஞ்சிருக்கிறாங்களா? அதுவும் இல்லை. இவர்களாக உண்டாக்கியது. கேட்டால் நாங்கள் நன்மை என்று செய்யலை, சும்மா செய்கிறோம், நன்மை என்று தான் செய்கிறாங்க. அதை விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அதற்காக வேண்டி போராடி செய்கிறார்கள். நன்மை என்று படிக்கிறார்கள். சுபஹான மௌலிது எப்படி படிக்கிறாங்க? குர்ஆனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட இந்த சுபஹான மௌலிதுக்கு கொடுக்கிறார்கள். சுபஹான மௌலிது படிக்கப்படுகிற பொழுது நபிகள் நாயகம் அங்கே அந்த சபைக்கு ஆஜராகிறார்கள். நாங்கள் நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி சுபஹான மௌலிதை படிக்கிறோம் என்றெல்லாம் இன்றைக்கு பயான்களில் பேசப்படுவதை பார்க்குறோம். இந்த வருஷம் என்ன நடந்துச்சு தெரியுமா? மீலாது நபி எப்போ பள்ளிவாசலில் சுபஹான மௌலிது ஓதப்பட்டது. இந்த வருஷம் ஆடம்பரமாக அன்னைக்கு கொடிகளை ஏந்தி கொண்டு பாதை ஓரங்களில் அப்படியே செலவாத்து சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு ஏரியாக்களாக சுற்றி வந்தார்கள். ஏராளமான இடங்களில் இது போன்ற காரியம் நடந்துச்சு. கேட்டால் நாங்கள் நபிகள் நாயகத்தை புகழ்கிறோம், நபிகள் நாயகத்தை புகழ்கிறோம் என்ற பேரில் நடக்கிற இந்த அட்டகாசங்கள் இருக்கிறது. நபிகள் நாயகம் இதை ஏற்றுக்கொள்வார்களா? இருந்திருந்தால் ஒரு நாளும் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். ஏன்? சுப்ஹான மௌலித் என்று படிக்கக்கூடிய இந்த பாடல்களில் நபிகள் நாயகத்தை உயர்த்தி சொல்லுகிறார்கள். ஆனால் முழுக்க முழுக்க நபிகள் நாயகத்தை கேவலப்படுத்தி நபிகள் நாயகத்தை தூசி வீசி எரியக்கூடிய அளவுக்கு தான் அந்த சுப்ஹான மௌலிதுல கவிதைகள் இருக்கிறது. நபிகள் நாயகத்தை பற்றி சொல்வதாக இருந்தால் நம்மை போன்று சாதாரண ஒரு மனிதர், ஆனால் என்ன, அல்லாஹ்வுடைய இறுதி தூதர். நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் அடுத்தது இறை செய்தி வகை வருகிறது. அதுதான் எங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியுள்ள வித்தியாசம். ஆனால் நபிகள் நாயகத்துக்கு பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் இல்லை, நோய்களை நிவாரணம் கொடுப்பதற்கு அதிகாரம் இல்லை, மறைவானவற்றுக்கான அதை அறியக்கூடிய அதிகாரம் இல்லை, ஒருத்தருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அங்கே அதிகாரம் இல்லை. ஆனால் சுப்ஹான மௌலிதிலே எப்படி படிக்கிறாங்க? அந்த கஃபாருல் ஹத்தாயா, நபிகள் நாயகமே நீங்கள் யார் தெரியுமா? எங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவரே. எப்படி? அந்த மாஹி சுனூப், நீங்கள் அழித்தொழிக்க, நீங்கள் எங்களுடைய பாவங்களை அழிக்கக்கூடியவரே. எந்த பாவம்? சுனூபில் மூபிகாத், மிகப்பெரிய பாவங்களை, பெரும் பெரும் பாவங்களை எல்லாம் நீங்கள் அழிக்கக்கூடியவரே என்றெல்லாம் நபிகள் நாயகத்தை பார்த்து படிக்கிறாங்கன்னா பாவங்களை மன்னிக்கிறது யாரு? வமை யஃபிரு ஸுனூப இல்லல்லாஹ், பாவங்களை மன்னிக்கிறவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, பாவங்களை மன்னிக்கிறவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ் சொல்வதற்கு மாற்றமாக நபிகள் நாயகத்தை பார்த்து படிக்கிறாங்க. இதைத்தான் ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை பண்ணாங்க. உயிரோடு இருக்கக்கூடிய காலத்திலேயே சஹாபாக்கள் சொன்ன விஷயம் என்ன? லா துத்ரூனி கமா அதரத்தின் நசாரபுர மரியம், நசாராக்கள் அதாவது கிறிஸ்தவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வரம்பு மீறி புகழ்ந்ததை போன்று நீங்கள் என்ன வரம்பு மீறி புகழ வேண்டாம். நீங்கள் என்னை சொல்வதாக இருந்தால் அப்துல்லா அல்லாஹ்வுடைய அடியார் என்று சொல்லுங்க, வர சூலுகு அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய அடியார் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்க. இதுக்கு மாற்றமாக என்ன உயர்த்தி பேசாதீங்க. எந்த அளவுக்கு மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுளுடைய மகன் என்று சொன்னார்களே, அதுபோன்று என்னை உயர்த்தி பேச வேண்டாம் என்றார்களே. பாவங்களை மன்னிக்கிற அல்லாஹ் தான் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது இல்லை அல்லாஹ் எப்படி பாவங்களை மன்னிக்கிறானோ அதே மாதிரி ரசூல்லா பாவத்தை மன்னிப்பார், அதே மாதிரி ரசூல்லா நோய் நிவாரணம் தருவார், அதே மாதிரி மறைவானவற்றை அறிவார் என்று சொன்னால் இது எவ்வளோ பெரிய இட்டுக்கட்டான செயல். இது முழுக்க முழுக்க இதில் இருக்கக்கூடிய இணை வைப்பான செயல். ரசூல்லா உயிரோடு இருக்கும் பொழுதே ரசூல்லா பற்றி வரம்பு மீறி படிக்கின்ற பொழுது எச்சரிக்கை செய்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூல்லா ஒரு சஹாபியுடைய வீட்டுக்கு திருமணத்துக்காக போகிற நேரத்தில் அங்கே 2 சிறுமிகள் நபிகள் நாயகம் வாரதை பார்த்துவிட்டு கவிதையை படிக்கிறாங்க. எப்படி படிக்கிறாங்க? பத்ரில் கொல்லப்பட்ட அவனுடைய பெற்றோரை குறித்து ஒரு கவிதை படிக்கிறாங்க. படிக்கிற நேரத்தில் சொல்கிறாங்க, வஃபீனா நபியுன், எங்களில் ஒரு நபி இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டது தெரியுமா? யஅலமு ஃபீ கதன், மறைவானவற்றை அறியக்கூடியவர். எங்கள் ஒரு நபி இருக்கிறாரு, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மறைவானவற்றை அறிவார் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி
மறைவானவற்றை அறியக்கூடியவரே இந்த நபி என்று படிக்கிறார். ரசூல்லாவுடைய காதில் கேட்குது. கேட்ட உடனே ரசூல்லா பார்த்துட்டு சும்மா இருக்கல. ரசூல்லா சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ சொன்ன வார்த்தை இருக்கே இதை சொல்லாதீங்க, இதுக்கு முன்னாடி சொன்னீங்களே அதை சொல்லுங்க, ஆனால் மறைவானவற்றை அறியக்கூடியவர் என்று சொன்னீங்களே அதை சொல்லாதீங்க என்று சொல்லி அந்த சிறுமிகளை ரசூல்லா கண்டிச்சாங்க. அப்போ ரசூல்லாவுக்கு முன்னாடி வரம்பு மீறி புகழப்படுகிற நேரத்தில் ரசூல்லா இந்த விஷயத்தை கண்டிச்சான்னு சொன்னால், பாவங்களை மன்னிக்கிறவர், நோய் நிவாரணம் தரக்கூடியவர் ரசூல்லா பார்த்து படிக்கிற பொழுது சும்மா இருப்பாங்களா? அப்போ இதெல்லாம் நபிகள் நாயகத்தை வரம்பு மீறி புகழக்கூடிய இந்த விஷயம் சுபான மௌலிதில் நிறைந்திருக்கிறது. இதைத்தான் மீலாது நபி என்ற பேரில் பள்ளிவாசலை படிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல், வஅன்னல் மசாஜிது லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அங்கே அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அழைக்கப்படக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் அல்லாஹ் மாத்திரம் அங்கே அழைக்கப்பட வேண்டும். அப்படி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு இணையாக நபிகள் நாயகத்தை படிக்கிறேன்னு சொன்னால் அல்லாஹ் அங்கீகரிப்பானா? அப்போ இந்த காரியத்தை பள்ளிவாசலில் படிக்கிறாங்க. அப்போ மீலாது நபி என்று இன்றைக்கு நம்முடைய சமூகம் இன்றைக்கு பெரிய அளவில் எவ்வளோ பெரிய கொண்டாட்டங்களை செஞ்சாலும் சரி, இது மார்க்கமில்லை, இது இஸ்லாத்தில் இல்லை, ரசூல்லா காட்டாது. ஒரு நாளும் நாங்கள் இதை செய்யக்கூடாது, செய்வதற்கு ஆதரவாக இருக்கவும் கூடாது. இதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கடுமையாக எதிர்க்க வேண்டும், இதற்காக குரல் கொடுக்க வேண்டும், இது பாவம் என்று மக்களுக்கு உணர்த்த வேண்டும். அப்படி செய்தால்தான் மக்களுக்காக விழிப்புணர்வு போகும். இல்லைன்னா காலங்காலமாக எல்லாரும் செய்கிறது அப்படியே மார்க்கமாக போயிடும். அப்போ கடைசியாக ஒரு விஷயம், ரசூல்லா எதை மார்க்கமாக எங்களுக்கு சொல்லி தந்தார்களோ அந்த காரியத்தை நாங்கள் செய்தால்தான் நன்மை. அதுக்கு மாற்றமாக எங்களுடைய விருப்பத்தில் எல்லோரும் செய்கிறாங்கன்றதுக்காக மெஜாரிட்டி கூட்டம் நிறைய பேர் செய்கிறாங்க என்பதற்காக வேண்டி நாங்கள் செஞ்சோம்னு சொன்னால் ஒரு நாளும் அதற்கு நமக்கு எந்த நன்மையும் கிடையாது. ரசூல்லா சொன்னது என்னது? குல்லு உம்மத்தி எதுகுல் ஜன்னா, என்னுடைய சமூகத்தில் ஒவ்வொருவரும் சொர்க்கம் செல்வார்கள், இல்லாமன் அபா, ஒருவரை தவிர. யார் ஒருவர்? என்னை மறுத்த ஒருவரை தவிர. என்னுடைய சமூகத்தில் எல்லாரும் சொர்க்கம் போவார்கள், என்னை மறுத்த ஒருவரை தவிர. ரசூல்லாட்டு கேட்குறாங்க, வமையா அபா, மறுத்தவர்னா யார் சொல்றீங்க? ரசூல்லா சொல்றாங்க, எப்படி? மன் அத்தானி, எனக்கு யார் கட்டுப்படுகிறார்களோ தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார். எனக்கு யார் மாறு செய்கிறார்களோ அவர் நரகத்தில் நுழைந்து விட்டார். அப்போ ரசூல்லாவுக்கு யாரெல்லாம் கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேர் சொர்க்கம்தான். ரசூல்லாவுக்கு கட்டுப்படாமல் யாரெல்லாம் ரசூல்லாவுக்கு மாற்றமாக நடக்கிறாங்களோ எல்லோரும் நரகம். அப்போ நாங்கள் நபி வழியை பின்பற்றினால்தான் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். அப்போ நம்முடைய ஒவ்வொருத்தருடைய செயல்பாடுகளும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் எப்படி இருக்க வேண்டும்? நபிகள் நாயகம் காட்டி தந்ததா என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தையும் நிதானமாக யோசித்து செய்ய வேண்டும். அவர் சொன்னார், இவர் சொன்னார், அந்த பெரியவர் சொன்னார் என்று ஒவ்வொருவருடைய அந்தஸ்துகளை பார்த்தோ, பதவிகளை பார்த்தோ, வயதுகளை பார்த்தோ, கூட்டத்தை பார்த்தோ ஒரு நாள் நாங்கள் பின்பற்றி போகக்கூடாது. அது நான் சொல்லக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, நான் சொல்லது குர்ஆனில் இருக்கிறதா ஹதீஸில் இருக்கிறதா என்பதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் தேடி பார்க்க வேண்டும். அது சொல்லக்கூடிய இடத்துல கேட்க வேண்டும். அப்போ தான் ஒரு நாள் நாங்கள் வழிகேட்டிலே போக மாட்டோம். அப்போ நபி வழி நடந்தால்தான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். அதுக்காகத்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன செய்திகளை நாங்கள் படிக்க வேண்டும். நாங்கள் எதையுமே படிக்காமல் நாங்கள் அப்படியே அவர் சொன்னாலும் சரி, இவர் சொன்னாலும் சரின்னு எல்லாத்தையும் கேட்டு நன்மை தானே, நல்லது தானே என்று நினைச்சோன்னு சொன்னால், எதெல்லாம் நன்மையான காரியங்களாக நினைக்கிறோமோ அத்தனையும் தான் நாளை மறுமையில் அது பாவங்களாக நிற்கும். அதனால் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மக்களாக நாம் இருந்தால்தான் கண்டிப்பாக மறுமையில வெற்றி பெற முடியும். அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கல் விரிவான கேட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.